ஹலோ, வெல்கம் டு இந்துஸ் டேல்ஸ். ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாரீ கலெக்ஷன் வீடியோ வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பர்டிகுலராக நான் யாருக்காக வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாஸ் லைஃப் ஸ்டைல். பிகாஸ் அவங்க என்னோட சாரீ கலெக்ஷன் வீடியோ ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அகிலா ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இவ்வளோ நாளாக பேஷன்ஸை வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே என்னோட சாரீ கலெக்ஷன் வீடியோ பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் போட்டுட்டு இந்த சாரீ பத்தி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு இந்த பிளவுஸ் வந்து நான் டி நகர்ல இருக்க கலர்ஸ் சாய்ஸ், ஸோ அந்த ஷாப்ல தான் நான் வந்து வாங்கினது. அப்புறம் இந்த சாரீ வந்து பியோர் ஹேண்ட்லூம் பிளெயின் சாரீ, பிளெயின் பிளாக் சாரீ. எனக்கு ரொம்ப நாளா இந்த சாரீ வாங்கணுன்றது ஆசை. பிளெயின் பிளாக் சாரீ, பட் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த பேஜ்ல இருந்து தான் நான் வாங்கினேன். ஐ லவ் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபர்ஸ்ட் என்னோட சில்க் சாரீல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். எனக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்த சில்க் சாரீ வந்து இந்த ஒரு சாரீ தான். சுந்தரி சில்க்ஸ்ல வந்துட்டு எடுத்தது. என்னோட கசினோட வெட்டிங்க்கு எடுத்தது. இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாரீ. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சில்க் சாரீ இது. சுந்தரி சில்க்ஸ்ல எடுத்தது. எங்க மம்மியோட செலெக்ஷன் ஆக்சுவலி. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்த உடனே நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்கதான் இது எனக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ நான் வந்து மேல எல்லா சாரியும் வந்து வச்சு காமிக்கிறேன். இது பார்த்து இது வீடியோல பாக்குறப்போ எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஆனா நேர்ல ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இதுக்கு வந்து நான் தான் வந்து சாரியோட பாடி இது எல்லாமே. அண்ட் பிளவுஸ் வந்துட்டு இந்த ப்ளூ கலர்ல வந்துட்டு வரும். ஸோ ரொம்ப பிரிட்டியா இருக்கு. ஈவன் ஐ கேன் சி வீடியோல ரொம்ப அழகா இருக்கு. இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சில்க் சாரி. என்கிட்ட சில்க் சாரி கலெக்ஷன் பெருசா அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இப்பதான் நான் இந்த சாரி ரொம்ப அப்செஸ்டா வந்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய கலெக்ஷன், நிறைய டிஃப்ரெண்டான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சில்க் சாரி இதுதான். பிரிட்டியா இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் சாரி, பிளாக் சாரி. இந்த சாரி எனக்கு எந்த அளவுக்கு லக்கின்றதை என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லக்கியான இந்த சாரி இது எனக்கு. பிகாஸ் எப்போல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் சாரி கட்டி நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறேன்னா அப்பெல்லாம் அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஹிட் தான். சீரியஸாவே நிறைய வியூஸ் போகும். ஸோ யூஸ்வலா வந்துட்டு பிளாக் வந்துட்டு கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாமே. பிளாக் போட்டு இன்னி வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவா எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவுமே ஆர்எம்கேவில எடுத்தது தான். ஸோ இது என்ன ஃபேப்ரிக்னு வந்து எனக்கு ஷியூரா வந்து தெரியல. ரொம்ப நீட்டா இருக்கும். லைக் டிபிக்கல் ப்ரொஃபஸர் சாரி. இது எல்லாமே டீச்சிங் சைட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து ஆர்எம்கேவில எடுத்தது தான். ஸோ இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரிட்டியா இருக்கும். பட் இது வந்துட்டு குவைட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, போட் நெக் பிளவுஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரிட்டியா இருக்கும். ஸோ இந்த சாரி நான் இது வரைக்கும் வீடியோல போட்டது கிடையாது. பிகாஸ் நான் தான் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. நிறைய புது சாரி இன்னும் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிருக்கேன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாம. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இட் அகேன். எஸ், கலர் எவ்வளவு பிரிட்டியா இருக்கு பாருங்க. இந்த கலருக்காக நான் அந்த சாரி வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுல என்னோட ஆல் டைம் ஃபேவரட் செட்டு முண்டு சாரி, ஆல் த வே ஃப்ரம் கொச்சி. இது வந்து ஸோ செட்டு முண்டு நார்மல் ஓணம் சாரி இல்லாம கேரளா ஸ்டைல்லே வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரி இது. ஸோ இதுதான் வந்துட்டு மேல தாவணி அண்ட் கீழே வந்துட்டு அந்த முண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இதுவுமே வந்து நான் பண்ணணும். இது கட்டி நான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ இது வந்து இங்கே கிடைக்காது. நம்ம சென்னையில நார்மலான ஒரு ஓணம் சாரி அந்த மாதிரி தான் வந்துட்டு கிடைக்கும். பட் இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு கொச்சின்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் சாவடிச்சிட்டேன் சத்தியமா, சீரியஸா அவங்கள. பிகாஸ் எனக்கு சாரி செலெக்ஷனா எனக்கு சும்மா ஏனோ தானோ தான் எடுக்கிறதுலாம் எனக்கு இஷ்டம் கிடையாதுங்க. பார்த்து பார்த்து வாங்கணும். ஸோ லிட்டரலி எனக்காக அந்த கடையிலேயே ஒரு 2 hours வெயிட் பண்ணி வீடியோ கால்ல தான் வாங்கினோம். பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆல் தி வே ஃப்ரம் கொச்சி. இதுவுமே கண்டிப்பா நான் ஸ்டைல் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அண்ட் இதுவுமே ஃபங்க்ஷனுக்காக வேர் பண்றதுக்காக நான் எடுத்த சாரி. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் இஸ் ஃப்ரம் நாயுடு ஹால்ல எடுத்த சாரி. இதுவுமே நாயுடு ஹால்ல எடுத்தது தான். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு மோனோ கலர் சாரி. சேம் பிளவுஸ் மாதிரி தான், சாரி சேம் சாரி மாதிரி தான் வந்துட்டு பிளவுஸும் வரும். பட் ஆனா அப்படியும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்துட்டு டீல் ப்ளூ போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த சாரி கூட. கண்டிப்பா இது ஒரு நாள் வந்துட்டு வேர் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாரி வந்துட்டு எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்.
சும்மா ரேண்டமா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கடையில இந்த saree வந்துட்டு டிஸ்பிளேல வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால போனேன் பார்த்தேன் வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு saree தான் இது. பிளாக் வித் கோல்ட் காம்பினேஷன். இட் இஸ் ஸோ பிளாக் இஸ் ஆல்வேஸ் நெவர் அவுட் ஆஃப் ஸ்டைல் என்ன பொறுத்திருக்கும். இதுவுமே ஆஃப் மை ஃபேவரட் கலர் காம்பினேஷன் உள்ள ஒரு saree கிரே வித் பிளாக். இது போட்டாலே போதும் அவ்வளோ கிளாஸா வந்துட்டு இருப்போம் நம்ம. பாருங்க இதுக்கு வந்து ஒரு பிளாக் பிளவுஸ் கூட. இந்த சாரீஸ்க்கெல்லாம் பிளவுஸோட வரல. ஸோ நம்ம தான் தனியா எடுத்து பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. இது வந்து அண்ணா நகர்ல அவென்ஸ்ரா அப்படின்ற ஒரு ஷாப்ல வந்துட்டு எடுத்தது. மோஸ்டா அண்ணா நகர், டி நகர், ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஃபோரம் மால் இந்த 3 ஷாப்ல தான் நான் சுத்தி சுத்தி வந்து வாங்கிட்டு இருப்பேன் என்னோட saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆன்லைன் வந்துட்டு ரொம்ப ரேர் தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு saree. இந்த மாதிரி sarees எல்லாம் போட்டிங்கனாலே போதும். சிம்பிளாவும் இருக்கும் பட் நீட் அண்ட் எலகென்ட்டா ரொம்ப ரிச்சான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி sarees எல்லாமே. நெக்ஸ்ட் இதுவுமே எனக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் காட்டன். ஒரு மாதிரி என்னவோ காட்டன் பேர் சொல்லுவாங்க. இது எனக்கு வந்து நாராயண்பேட் ஆர் சம்திங் எனக்கு வந்து தெரியல ஷியோரா. இதெல்லாமே காலேஜுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து வாங்குது இதெல்லாம். பட் ஆனா ஒரு வாஷுக்கு அப்புறம் வந்து அயன் பண்ணி போட்டாதான் வந்து நல்லா இருக்கும். என்ன நிறைய சுருக்கமா இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு 1000 அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியல். சவுகார்பேட்ல நான் வந்து ஷாப் நேம்லாம் தெரியல. ரேண்டமா போறப்போ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரன்னிங் ஃபேப்ரிக் எடுத்து அப்புறம் பேந்தியன் ரோட்ல இந்த ஃபேப்ரிக் எடுத்து நான் லைனிங் பைப்பிங் கொடுத்துட்டேன் saree ஃபுல்லா. இதே பைப்பிங் மெட்டீரியலே நான் வந்து பிளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த saree நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல் பிளெயின் saree. ஆக்சுவலி எனக்கு பிளெயின் saree ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 2000 கிட்ட கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி. பட் ஆனா நான் மொத்தமா சேர்த்து பிளவுஸ் saree பிளஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஒரு 1300 1200லயே நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதுவுமே என்னோட ஃபேவரட் saree. ரெட் கலர் நல்லா இருக்கும். இது ஃபுல் ஹேண்ட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதுக்கு நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவுமே ஓணம் saree தான். வரமகாலட்சுமியில வாங்கினது. ஸோ நார்மல் மாதிரி இல்லாம இது வந்துட்டு செக் பேட்டர்ன் போட்டு இருக்கும். எனக்கு வந்து செக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கலர் எனக்கு பேபி பிங்க்ல வந்து saree வாங்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஸோ அப்படி எனக்கு நான் தேடி தேடி வாங்கினேன் என்னோட ஃபர்ஸ்ட் டிசைனர் saree. எப்பவுமே காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லிங்க எப்ப பாரு இதே மாதிரி போடுற, நீ சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம்ல, நல்ல sarees எல்லாம் நீ செலக்ட் பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு நான் ஆசையா வாங்கின ஒரு saree. அண்ணா நகர்ல உங்களுக்கு வந்து திவான்ற ஒரு ஷாப் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட்ல வந்து இருக்கும். அங்க நான் எடுத்த saree. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த saree. கண்டிப்பா நான் இதுவுமே வந்துட்டு ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நாள். ஃபுல் எம்ப்ராய்டரி. எனக்கு ஆரி ஒர்க்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. எனக்கு எம்ப்ராய்டரி சாரீனா அவ்வளோ இஷ்டம். ஸோ இந்த சாரீல ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியா இல்லாம லைட் எம்ப்ராய்டரி வித் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ்ஸ் வச்சு நெட்டட் ஸ்லீவ்ஸ் வச்சு பிளவுஸ்ல மட்டும் ஹெவி ஒர்க். ஸோ இதுவுமே ஆஃப் மை ஃபேவரட் saree தான். அண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு சொன்னோம். ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒரு லாவெண்டர் ஷேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஃபிளிப்கார்ட்ல வாங்கினேன். 500 தான் இருந்த saree. ஸோ எப்படி வரும்னு நான் ரிட்டர்ன் போடுற மைண்ட் செட் தான் இருந்தேன். பட் ஆனால் ஃபேப்ரிக் ஓரளவுக்கு டீசென்டாவே இருந்துச்சு. ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டின்ற மாதிரி ரொம்ப டீசென்டாவே இருக்கு ஃபேப்ரிக் கூட. அண்ட் நெக்ஸ்ட் இந்த saree பார்த்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ்ல வந்துட்டு எடுத்தது. ஒரு மெட்டாலிக் ஷேட்ல இருக்கும். ஏதோ ஒரு பார்ட்டி வேர் saree. ஸோ இந்த saree கட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ஃபேஸ் வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த saree போட்டு தான் நான் வந்து என்னோட ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ணேன். சும்மா மம்மி அன்னைக்கு saree கிளீன் பண்ணிட்டு இருக்கு, saree எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த saree பார்த்தா நான் அப்படியே வந்து எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு saree இது. இந்த கலர் காம்பினேஷன் ஃபுல்லா அகைன் இது வந்து ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க். saree நான் கலெக்ஷனா திருப்பி மடிக்க தெரியாது எனக்கு பெருசா. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள ஒரு saree. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இருக்கும் அந்த சாரீல. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த சாரியோட பார்டரா இருக்கட்டும் அப்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சாரிக்கே ஒரு வச்சிருக்கேன். மிரர் ஒர்க் எல்லாம் வச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரீ இது. நெக்ஸ்ட் இப்போ நான் காட்ட போற சாரீ வந்துட்டு ஒரு மூவில இருந்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆகி வாங்கினது. எந்த மூவின்னு முடிஞ்சா வந்துட்டு கெஸ் பண்ணுங்க.
நானே சொல்லிடுறேன் ஆக்சுவலி. இது வந்துட்டு காக்க காக்க மூவில ஜோ மேம் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. சோ அவங்க கட்டின மாதிரி சிமிலர், கொஞ்சம் சிமிலரா இருந்த ஒரு சாரி எனக்கு பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு. சோ அதனால இதை வந்து நான் எடுத்துட்டேன். அகைன் திஸ் இஸ் ஃப்ரம் சுந்தரி சில்க்ஸ். இந்த சாரியும் நான் வீடியோல வேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. சந்தேரி காட்டன் சுந்தரி சில்க்ஸ்ல இருந்து எடுத்தது. நீங்க பட்ஜெட்ல தேடுற மாதிரியே இதெல்லாம் பார்க்கவே எவ்வளவு, எப்படி சொல்றது, இதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப ரிச்சா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லின்னு வந்து ஃபீல் ஆகுற அளவுக்கு தான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். பட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வந்துட்டு இருக்கும். சாரீ செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குற பட்ஜெட்லயே கண்டிப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல தேடி தேடி வாங்குறதுல தான் இருக்கு. நான் போனோடனே அப்படியே கண்ணுக்கு கிடைச்சது அந்த மாதிரி நான் வந்து வாங்க மாட்டேன். அண்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த கோட்டா சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோட்டா காட்டன். ஸோ அந்த சாரி தான் இது. எனக்கு எல்லோ கலர்ல என்கிட்ட சாரியே ஃபர்ஸ்ட் கிடையாது. இதை பார்த்த உடனே எனக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டா வந்துட்டு இருந்துச்சு இந்த சாரி. பாத்தீங்கன்னாலே வந்துட்டு தெரியும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து கட்ல பிளவுஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிளவுஸ் வந்து இந்த சாரியோட வந்து பிளவுஸ் வரல. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாரி. சேம் கோட்டா காட்டன் சாரி தான். ஸோ கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரியில. ஸோ எஸ். அண்ட் இது எல்லாமே என்னோட பிளெயின் சாரி கலெக்ஷன். ஸோ இது இது ஒரு கிரீன், ஒரு ஆலிவ் கலர்ன்ற மாதிரி ஒரு கிரீன். ஆலிவா இது என்ன கலர்னு தெரியல, பேரட் கிரீன் மாதிரி இருக்கு. ஸோ இது அந்த கிரீன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு பர்பிள் கலர், ஒரு வயலட் கலர் பிளவுஸ் காம்பினேஷன் வந்துட்டு வரும். ஸோ கலர் காம்பினேஷன் அகைன் நல்லா இருக்கும். ஸோ பிளெயின் சாரி. ஸோ பிளெயின் சாரீஸ் போட்டு இந்த மாதிரி நீங்க ஹெவியா ரெடி ஆனீங்கனாலே போதும், சூப்பரா இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெயின் சாரி, பிளவுஸ் பிளெயின் சாரி கூட பிளவுஸ் கொஞ்சம் ஹெவியா போட்டு நெக் பீஸ், அதுக்கப்புறம் நீங்க ரெடி ஆகிறது கொஞ்சம் நல்லா ரெடி ஆனீங்கனாலே அவ்வளவுதான், சூப்பரா இருப்பீங்க. ஸோ இதுவுமே வந்து பிளெயின் சாரி தான். இது கூட நான் வந்துட்டு கலம்கரி பிளவுஸ் வந்து நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். நீங்க ஷார்ட்ஸ் வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது இந்த மாதிரி என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால தான் மோரோவர் நான் டார்க் ஷேட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் ஸ்டோர்ல வாங்கினதான் இந்த சாரியுமே. ஸோ இந்த சாரி வந்துட்டு இது நான் இதோட டேசலுக்காகவே நான் வாங்கினேன் இந்த சாரி. இதுவுமே அதே 2500 தான். பிளெயின், எப்படி சொல்றது, பியோர் ஹேண்ட்லூம் சாரி. இந்த டேசல்ஸ் பாருங்க எவ்வளவு பிரிட்டியா வந்து இருக்கும். வீடியோ தெரியல பெருசா. ஸோ பாருங்க இந்த டேசல்ஸே ரொம்ப அழகா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுக்காகவே இந்த சாரி வந்துட்டு வாங்கினேன். பாத்தீங்கன்னா அந்த இண்டிகோ பிரிண்ட்ல வந்து வரும் இல்லையா, சோ அந்த சாரி இண்டிகோ ஃபேப்ரிக் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. சோ அப்ப எடுத்த சாரி இது. பாருங்க. சோ எஸ். அப்புறம் அந்த சாரி கூட தான் இதுவுமே வந்து எடுத்தது. எல்லோ அண்ட் ப்ளூ ரெண்டுமே வந்து ஒன்னா எடுத்த சாரி இது. சாரி கலைச்சிட்டேன். எனக்கு இந்த சாரி ஹேண்டில் பண்றதெல்லாம் சுத்தமா தெரியாது. மொத்தமே எங்க மம்மி தான். நான் கட்டி கட்டி அப்படியே தூக்கி போட்டுடுவேன். மத்தபடி அதுக்கு என்ன, எப்படி துவைக்கணும், அதெல்லாமே ஃபுல்லா எங்க அம்மா தான் எனக்கு. சோ இதுவுமே என்னோட ஃபேவரட். ஃபர்ஸ்ட் ப்ளூ தான் எடுக்க போனோம். பட் ஆனா அது பக்கத்துல எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இதுவுமே என்னோட ஃபேவரட் கலெக்ஷன். அது எல்லாமே காலேஜ்க்குன்னு செப்பரேட்டா வந்து எடுத்து எனக்கு இந்த கலருக்காகவே இந்த சாரி வந்து நான் வாங்கினேன். எனக்கு பயங்கர டிமாண்ட் உள்ள ஒரு சாரி இது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள் காட்டன் சாரி. பட் ஆனா வேர் பண்ணி ஸ்டைல் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்பயும் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இதெல்லாமே காலேஜுக்கு யூஸ் காட்டன் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ். அண்ட் இது வந்துட்டு இந்த ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். இது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, தெரிஞ்ச வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்ஸ் டைம்லலாம் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் நான் இந்த மாதிரி சாஃப்டான சாரீஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேப்ரிக் இது. சாரி ஓகே தான், பட் ஆனால் எனக்கு இந்த ஃபேப்ரிக் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சாஃப்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், காட்டன் சாஃப்டா. அண்ட் எஸ், திருப்பியும் இது வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல இருக்குது, மகா சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு பிளாக் கலர் சாரி. நிறைய பிளாக் சாரி தான் என்கிட்ட ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். ஆன்லைன்ல வாங்கினது கம்மி, பட் ஆனா மோஸ்டா நான் சாரி கலெக்ஷன் எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் RMKV தான். ஸோ எஸ். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு 300 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் இந்த சாரி. டெய்லி வேர்ஸ்க்காக வந்து செப்பரேட்டா போய் வாங்கினது. இதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இந்த சாரி எல்லாம் போடுறப்போ நான் வந்து இந்த போட் நெக் பிளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். ஸோ எஸ், இதுதான் என்னோட சாரி கலெக்ஷன் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து காமிச்சிட்டு 1-2 மிஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அதெல்லாம் வீடியோல ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ரெசென்டபிளான கண்டிஷன் வந்துட்டு கிடையாது. அண்ட் சாரி கலெக்ஷன் அப்படின்னா என்கிட்ட மொத்தமே சாரியுமே வந்துட்டு கிடையாது. ரொம்ப லிமிட்டடா தான் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். நான் அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் என்கிட்ட ஓரளவுக்கு இவ்வளவு சாரீஸ் வந்துட்டு
சேர்ந்துருக்கு. சாரி கலெக்ஷன் வீடியோ போட்டாச்சு. பட் ஆனா என்னோட ரூம் இருக்கிற கண்டிஷனை பாருங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடாம இருந்தேன். ஸோ எனக்கு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பதான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் என்னோட சாரி கலெக்ஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.